நினைக்கிறீங்க நீங்க வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித் ஏதோ அவங்க சாதிக்காரங்க மட்டும் தான் கொண்டாடுறாங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், எல்லாரும் கிடையாது, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட ஆப்போசிட்டா ஒரு நரேஷனை கொண்டு போறாங்க. இல்ல இல்ல நீ, ஏன்னா அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்படி இல்ல, அவன் இதை சொல்றான் பாருங்க, இதை சொல்றான். நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு இடத்துல அவங்க சாதி பேர் சொல்லி அவங்க பெருமை பேசிருக்காங்க? திரும்ப எனக்கு திரும்ப personally எனக்கு புரிய தெரியாது சார் எந்த சாதின்னு. ஆமா, உங்ககிட்ட பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு தான் அவங்க அந்த உரையாடலாம் ஏற்படுத்துறாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா எப்பவுமே அந்த நெரேட்டிவ் தான். நம்ம பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல எந்த நெரேட்டிவ் கேட்குறோம், எந்த நெரேட்டிவ் செட் செய்யப்படுதுங்கிறதுல அந்த அந்த கான்ஷியஸ் வந்து நீங்க மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா அரசியல் சினிமா சமூக படங்கள் வந்து போர் அடிக்குது அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு நீ வெறும் என்டர்டைன்மெண்ட் படம் மட்டும் எடுங்களேன், அவங்க வந்து ஒரு படம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அது உண்மை இல்லை, என்ன அவன் சொல்ல வரான், நீங்க கேட்டிருக்கோம்ல எவ்வளோ ஜோக் சொல்லிட முடியும். ஆமா, நீ சாதாரணமா கேட்டிருக்கீங்களா இல்லையா, நீ வெளியே வந்துட்டு ஓகேங்க பட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு வந்துடும். ஏன்னா மக்கள் வந்து, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாலேஜ் நோக்கி அவங்களோட தேடல் இருக்குல்ல, அது வெகு காலத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக நீ ஒன்று சொல்கிறதோ, நான் வாழ்கிற வாழ்க்கையிலே இது எனக்கு தெரியவே இல்லை, இது ஒரு பர்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணி வரதோ இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய வரவேற்பாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த எது நரேட்டிவ் இருக்குது, அதை கிரியேட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம திரும்பவும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. எது சரி எது தவறுன்னு இருக்குல்ல.